எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். பிகினர்ஸ் நியூவாக மார்க்கெட்டுக்கு வரவங்க நிறைய பேர் இனிஷியலாக மார்க்கெட்டை கணிக்கிறதுல ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கூட மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை கணிக்கிறதுல ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் ஃபால் ஆகிற மாதிரி கீழே ஃபால் ஆச்சு. ஜிடிபி டேட்டா நெகட்டிவ் ஆனதுனால கம்ப்ளீட்டாக ஃபால் ஆச்சு. அகெயின் அப்படியே யூட்டர்ன் எடுத்த மாதிரி லாஸ்ட்டு 3 டேஸாக கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு அப்சைடு மொமெண்டம். பட் இது நம்ம ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தோம். இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1200 புள்ளிகளை அப்சைடு தான் போக போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். அதே போல் தான் மார்க்கெட்டும் அப்சைடு ரைஸ் ஆகுது. இதில் இன்னுமே எஸ்டர்டே நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு கன்சால்டேஷன் ஜோனுக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஹவர்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த கன்சால்டேஷன் பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்தராக இந்த மூவ்மெண்ட் அப்சைடில் நகரலாம் அப்படிங்கிறது தான் நேற்றுக்குடைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதன்படியே மார்க்கெட்டும் இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். நிஃப்டி அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கா. அதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக இது வரைக்கும் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு ஒரு முறை கூட இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகலாம். கிட்டத்தட்ட 4 to 5 டைம்ஸ் அப்சைடை இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. பட் இந்த முறை அப்சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ மார்க்கெட் பேங்கிங் செக்டார்லேயும் ஏதோ சம்திங் பாசிட்டிவான நியூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பிரேக் அவுட் நமக்கு காமிக்குது. அது மட்டும் இல்லை, இதுக்கு பேங்கிங் செக்டாரை பொறுத்தளவுக்கு டிசம்பர் 6th ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்குது. எக்கனாமிக்ஸ்ட் பொருளாதார நிபுணர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 குவார்ட்டர்ஸில் இல்லாத அளவுக்கு ஜிடிபி டேட்டா ரொம்பவே கம்மியான ஜிடிபி டேட்டா வெளிவந்திருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியானதுனால இந்த சிச்சுவேஷனில் ஆர்பிஐ அவங்களுடைய ரீசன்ட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வரக்கூடிய டிசம்பர் 6th ஆர்பிஐடைய மீட்டிங் இருக்கும். டெக்னிக்கலாகவும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூமெண்ட்ஸ் நாளை மறுநாள் இதனுடைய போக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த செக்டார் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு, பெஸ்ட்டு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன, க்ரூட் ஆயிலினுடைய மூமெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்கும், இதை பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ். ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியோடைய நியூ வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்னோடய காண்டாக்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நான் இதை சென்ட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பார்க்கும்போது இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேடான நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் அப்சைடு ரைஸ் ஆகலாம். இந்த புல் ரன் ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். பட் இதில் ஒன்லி ஒன் திங் என்னென்னா, இந்த பிரேக் அவுட் ஆகிருக்கு இல்லையா, இது ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் நடந்திருக்கு. இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆனால் கூட இது ஒரு வாய்ப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது கரெக்ஷன் தான். இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் அகெயின் ரன் ஆகும். இது ரீடெஸ்ட் ஆன மாதிரியும் இருக்கும், இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி சப்போர்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். அப்போ 24,280 24,240 இந்த 2 ஜோனுமே நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். இனிஷியலாக மார்க்கெட் இந்த வாரம் 24,500 24,670 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டே வைஸாகவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஹவர்லி பேசிஸ்லையும் இன்ட்ராடேயில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட்டிவ் ரீஜனில் அக்யூமுலேஷன் பண்ணலாம். இதில் முக்கியமாக பேங்கிங் செக்டரில் நேற்றுக்கு நம்ம பார்த்துருந்தோம். பிஎஸ்யூ பேங்க்ஸ் தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. பிஎஸ்யூ பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, ப்ரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே பிரேக் அவுட் ஆகி ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் மொமெண்டமில் தான் இருக்குது. ஸோ இதில் செக்டார் வைஸில் அடிஷ்னலாக மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இதில் மெட்டல் ஸ்டாக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணி இதில்
நீங்கள் பை செல் ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே உங்களுடைய சுய விருப்பம் தான். ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஓகே, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் ஆஃப் பரோடா. பேங்கிங் செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆன ஸ்டாக்ஸில் பேங்க் ஆஃப் பரோடா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகி நிற்கிது. தேர்டு நம்ம பார்க்குறது பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த ஸ்டாக்கும் பப்ளிக் செக்டாரில் வந்து வருது. அண்ட் ஃபோர்த்து வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதுவுமே பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து லிஸ்ட்டில் வந்து வருது. அண்ட் ஃபிஃப்த்து வந்து நம்ம பார்க்குறது நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க ஏஞ்சல் ஒன் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் நேரோ ரேஞ்சில் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாட்டம் டு பாட்டமே கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக க்ரூட் ஆயில் வந்து 5770ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. ஃபர்தராக இதை உடைக்கும் போது இன்னுமே ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும். இம்மீடியட்டாக 5640 வரைக்கும் ஃபால் ஆகும். ஸோ இன்றைக்கி இப்போது ரைட் நோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஓவராலாக ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் டாப்பில் ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இது வரைக்கும் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆச்சோ ரைஸ் ஆச்சோ அதே போல் கீழே ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவினிங் மார்க்கெட்டில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. அகெயின் ஃபால் ஆகலாம். ஓகே, நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு ட்ரெண்ட் அப்டேட்டு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதனுடைய ட்ரெண்ட் அப்டேஷன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.